இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக மகா அதிசயம் மாரி இருக்குங்க. சரி பெரிய பூனை தான் அந்த மாரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்க எல்லாரும் கமெண்ட்ல சொல்ற மாரி எல்லா பூனையுமே அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுவும் ஒண்ணா வளர்றதுனால. ஸோ இதே வந்து தனித்தனியா வேற எங்கேயாவது வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து ஒண்ணா சேர மாட்டாங்க. சேர்க்கவும் சேர்க்காதுங்க. குட்டிங்களா இருக்கட்டும், பெரிய பூனையா இருக்கட்டும் சண்டை தான் போடுங்க. ஸோ இங்க வீட்ல பாருங்க, இது இந்த பெரிய பூனை வந்து அதாவது சின்ன குட்டிக்கு பால் குடுத்துட்டு இருந்தது அது அம்மா. அது தங்கச்சியும் வந்து கூட குடிக்குதுங்க. இந்த தங்கச்சி வந்து நாய்க்கிட்டலாம் மாட்டி, தப்பிச்சு எப்படியோ உயிர் பொழைச்சு வந்த குட்டிங்க. மஞ்சள்லாம் போட்டு அத தேத்தி கீத்தி ஒரு வழியா உடம்பு சரி பண்ணி விட்டாச்சு. ஏன்னா, அது கூட பொறந்த 4 பேருமே இறந்துட்டாங்க. இது 1 தான் வந்து மிஞ்சிச்சு. ஒரே ஒரு பையன் 4 பொண்ணு இருந்ததுங்க. இப்ப வந்து 1 பொண்ணு இருக்கு. 4 பேர் இறந்துட்டாங்க. ஸோ இந்த குட்டியும் வந்து இப்ப இது அவங்க அக்கா மொறப்படி பார்த்தா, அக்கா கிட்ட பால் குடிக்குது. அவங்க அம்மா இப்போ வெளியில போயிருக்காங்க. அந்த அம்மா வர வரைக்கும் இவங்க கிட்ட பால் குடிச்சிட்டு, இந்த சின்ன குட்டிகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஹேப்பியா இருக்கு. எல்லா பூனைக்கிட்டயும் இந்த மாரி தான் குடிக்கும் அப்படின்றத நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, இவ யாருக்கிட்டயுமே போய் சேரவே மாட்டா, இந்த பெரிய பூனை. ஏன்னா, ரொம்ப வந்து சேக்காது யாரையும். கத்திக்கிட்டு ஓடி போயிடுவா, இல்ல அடிப்பா பூனைக்குட்டிங்கள. அது புள்ளையவே வந்து அடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் பால் குடுக்கலாம் நாங்க வந்து எடுத்து விட்டு பால் குடுக்கவே விட்டோம். ஸோ, அப்போ வந்து குடுக்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் இடையில அது அம்மாகிட்டயும் போய் பால் குடிச்சிட்டு இருந்தது. இப்ப நான் அத தொட்டோன்ன உடனே ஓடி போயிடுச்சுங்க பயந்துகிட்டு.